வெல்கம் பேக் டு டெரி வ்ளாக்ஸ். மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு அற்புதமான சிஎஸ் ரேங்க்டு மேட்ச் தான் பார்க்க போகிறீங்க. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்ரீ ஃபயரில் நருட்டோ ஈவெண்ட் இன்னும் ஒரு 2 நாள் 13 நாள் இல்லை 2 நாள் 13 மணி நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்க போகுது வரப்போகுது. அதுவும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த ஃபிஸ்ட் எடுக்கிறேன்ட்டு. அது இன்னொரு 1 வீக் லேட்டர் நம்ம எடுத்துடலாம். யாருனாலும் பேசிகிட்டு இருக்கான், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுதான் என்னன்னா, அது எப்படி சொல்ல, இது கம்மியாக இருக்கும். ரீலோடு ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட அதை எடுக்கலாம். அது கம்மியாக இருக்கனால அதை எடுக்க வேண்டாம். எது ஜிராயாவா? எனக்கு அப்படி தான் நினைக்கிறேன். அவன் ஜிராயா முடியும். இல்லை இல்லை ஜிராயா இல்லை, ஒரு சேம் டவுனு. அதே போல் இன்னைக்கு எல்லாரும் டவுனு. எப்படி அடித்தான்? யார் அடித்தான்? இவன் தான் அடிச்சிருக்கான் கரெக்டாக. ஒரு அடி கில்லை கூட கிளியர் பண்ணாமல் விட்ருக்காமே. சே, அதுதான் எனக்கு இப்போ இதாக இருக்குது. இப்போ டெசர்ட் இருக்கா? போட டெசர்ட் இருக்குது. டெசர்ட்டில் வாங்க அடியும் பாருங்கள், டிசம்பில் தான் இருக்குது. இன்றைக்கி நம்மளுக்கு தான் பூயா எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைப்பேன். இதில் பைசன் ஸ்கின் கிடைக்குங்க. டைமண்ட் ஒன்று அடித்தா இன்றைக்கி எப்படியாச்சும் டைமண்ட் ஒன்று அடிச்சிடணும். ஏன்னா நாளை கழிச்சா அதுக்கு அடுத்த நாள் எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 நாளில் இந்த சீசன் முடிய போகுது. என்னல இது இதாக இருக்குது. இன்னும் என்ன யாம்போக்கில் வந்தேன், அடிச்சு விட்டாங்க. போடு 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 கிளியர் இல்லை வேணாம். ஃபஸ்ட்டு கிளியர் பண்ண. வா வா இங்கே இருக்கா, வா. எப்படி அவ்வளோதான். போடு டான் 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 டான். ட்ரிபிள் டேக் டவுனு. எப்படி ஜம்முன்னு அடிச்சனா? அதுவும் எப்படி எல்லா நாளும் சேர்ந்து நிற்கான. 1200 எனக்கு கிடச்சல. அதுக்குள்ளே பாதி பைசா காணாமல் போயிட்டுடே. இத்தனைக்கு கோவாலு வேறு என்ன இருக்கணும்? இந்த இதை மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே எடுக்கல. அதுக்குள்ளே பைசா காணாமல் போயிட்டு என்னத்தை சொல்கிறது. வேற போடு. சரி கொஞ்சம் தப்பிச்சிட்டானே. அங்கே ஒருத்தர் நிற்கான். போடு 60 48 60 48 108. போடு போடு போடு. 2 டவுன் வச்சுருக்காரு. ஜெபஸ்டின் 135 எப்படில போடல தம்பி. நீந்தாயா மாசு. சம்முன்னு வந்தான், கரெக்டாக பின்னாடியே வந்துருக்கான். கொஞ்சம் மெடிக்கிட் போட்டுக்கிட்டு அடுத்த போகிறது எப்படியாச்சும் அதை அந்த கிலோ வாசல் அடிக்க முடியாதோ. ஒன்றுலையே அவன் எலிமினேட் ஆயிடுவான் போலயே. சே, ஒரு அடி அடிச்சிருந்தா கூட நம்மளுக்காச்சும் கில் வந்திருக்கோம். எலிமினேட் ஆகி போய் தொலைச்சான். அதான் பயம், அந்த பயம் இருக்கணும். இப்போ நம்ம இதை அப்கிரேட் பண்ணிக்கிட்டு ஓடு. 600 ரூபா இருக்கு. என்னது இருக்கீங்க பைசன்? 600 ரூபா தான் இருக்குது. இப்போ நம்ம தேவையான பொருள் எடுத்தாச்சு. இப்போ எனிமீஸை மட்டும் நம்ம பார்த்தா காணும். எவ்வளோ தைரியம் இருந்தால் போடு 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 போடு.
இப்படி தான் பண்ணாதீங்களே, இப்படிலாம் எதுக்குலாம் லோவால் போடுறீங்க. அவனுக்கு 2-2 போகுது. இப்போ நான் அவனுக்கு அவனை பற்றி எனக்கு வா வா தம்பிங்க, போடு 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 போடு. ஏய் சோன், இவன் என்ன இப்போ அவன் எனக்கு வந்து இதாயிரம் நினைக்கிறேன். ஆயிரல எப்படிடே வந்திருக்கான். மேக்ஸிமம் ஒரு நல்ல ஸ்கின்னாக வச்சுருக்கான். இங்கே வந்திருக்கான். இவன் 40 HP தான் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு முடிச்சிருவானெல்லாம் இருக்குன்னு முடிச்சிட்டானு. நல்ல பைக்கெலாம் இருக்காங்க, பரவாயில்ல. இப்போ என்னள்கிட்ட கன் வாங்கி கேட்டால் வாங்கி தருவானலா தம்பி? நான் வந்து கன் மட்டும் வாங்கியிருந்தாங்க ப்ளீஸ். இன்னும் வாங்கி தர மாதிரி தெரில. என்ன கண்ணு? மேக்ஸ் அண்ட் போடு. இதே அது கேட்க முடியாது. ஒரு யூஎம்பிக்கெலாம் இந்த ஐடியில் ஸ்கின் இருக்குது. இன்னொரு ஐடி நான் வந்து பாட் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், மிஸ்டர் டெரியில்ன்ட்டு. அந்த ஐடியில் ஒரு கண்ணுக்குமே ஸ்கின் இல்லை. நம்ம ஏற்றினோடனே ஸ்கின் தருவானாங்களா? அந்த பாட் ஸ்கின் மட்டும்தான் இருக்குது. ஒரு 1 டவுனு. ஒரு கில்லை கிளியர் பண்ண ஃபஸ்ட்டு. எப்படியாச்சும் இப்போ இங்கே உள்ளே வந்துடுங்க. போடு. நம்ம இதுக்கு இங்கே ஒரு லோவால் போட்டு வச்சுருக்கோம். போட்டு அவன் வந்து அங்கே ஒருத்தனை முடிச்சிருக்கான். இப்போ நம்ம போய் அவனுக்கு பேக்கப் கொடுக்கணும். ஏய் தம்பி, நீ எதுக்கு பின்னாடி வழியாக வர? போடு. ஏய் நல்லா உள்ளே போடு. அவ்வளோதான் அவ்வளோதான் அம்மாதான். எப்படி முடியுமா இந்த மாதிரிலாம்? எத்தனை கில்லு போடு? பிளாட்டினம் 5 போட்டு எத்தனை 7 கில்லு போட்டு 3 டவுனு ஸ்ட்ரைக் வச்சுருக்கேன். சம்முன்னு இருந்திருக்கு. இதெல்லாம் என்னெல்லாமோ கொடுத்துருக்காங்க. இது என்ன ஸ்பெஷல் 9 ஆஃபரான? ஓகே, இந்த க்ளோவல் ஸ்கின்ல அப்படி என்ன இருக்குன்னு தெரில. இந்த ஃபிஸ்ட்டு தான் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து நான் நினச்சிருக்குது. ஒன்று அது, அப்படி இல்லைன்னா இந்த ப்ளூ கலர். இது கூட வேண்டாம், இது இல்லைன்னா இது. அது ரெண்டுமே காணோம். ப்ரொஃபைலை மாற்றுவோமா? இவ்வளோ ப்ரொஃபைல் இருக்குது. இது ஒன்று, வேறு இதுக்கு வந்து ஓகே, இது நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் என்கிட்ட இருக்கா? எனக்கே இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்திருக்கேன் என்கிட்ட இவ்வளோ இது இருக்குன்ட்டு. யாராச்சும் ஆன்லைனில் இருக்காங்க, பட் இவன் கூட வருவானா? இவன் யார்? ஓகே ஓகே ஓகே. லக்ரான் தரினா, சத்தியமாக சொல்கிறோம்னா ஒன்று தூக்கி போய் மண்டே உடைக்கணும். அமௌண்ட்டுமே ஒரு 2 அமௌண்ட் எடுக்கணும். இந்த இடத்துக்குலாம் இதெல்லாம் எடுக்க முடியாது. ஃபிஸ்ட் வச்சுருக்காண்டி ப்ளூ கலர் நருட்டோ போடு. அடியில் போடில் ஃபிஸ்ட்டு குத்துல தம்பி போடு. இவனுக்கு புரியல. இனிமேல் என்கிட்டலாம் இருந்ததுன்னா நான் அந்த கட்டானெல்லாம் எக்ஸிக்யூட்டே பண்ண மாட்டேன். நான் அதை தான் எடுத்திருப்பேன். ஃபிஸ்ட்டை வச்சு குத்தி குத்தி காணிப்பேன். என்கிட்டே தம்பிக்கலாம் என்கிட்டே ஃபிஸ்ட் இருக்குண்டு. யாரும் இங்கேயே ஊக்கம் கூட்டணும். ஆமாம், தலைவன் எனக்கு வந்து அடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போடு. 2 எடுத்தாடு. இல்லை கரெக்ட் பண்ணி போடு. இங்கே போடு.
இல்லை இப்படி அங்கேருந்து இங்கே ஒன்று அதில் ஒன்று நான் நினச்சேன். இவனுக்கு என்ன ஏமாத்துறானு 3 கிலோ வந்துருக்கணும். தாம்சனாக மேக்டணும். I need equipment. இதுக்குள்ள கேரக்டர் ஸ்கில் வச்சா நல்லா இருக்கும். எடுக்கணும். அதுக்கெல்லாம் நிக்கிதா கேரக்டர் சூப்பராக இருக்கும். டைமண்ட் 2 டைமண்ட் 5 மேட்ச் எப்படி அது எனக்கே இல்லை. வாசிகள் எடுக்கிறதுனால அவ்வளோ நேரம் நான் தான் வாசிகள் எடுத்துருக்கேன். இப்போ என் கிளையில் வாசிகள் எடுக்கானு இவன் என்ன நினைச்சிருக்கான்? கம்மி இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எனக்கு மேலே வரல. இப்போ எஸ்கேஸ் அது எஸ்கேஸ் வேண்டாம். எக்ஸ்எம் எடுத்துக்கணும். இதுக்கு தான் நல்ல லெஜெண்டரி ஸ்கின் இருக்கு. எனக்கு இதுக்கு புல்லட் தாங்கல. எனக்கு வேற ஸ்கின் நான் எக்யூப் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஸ்கின்னா சூப்பராக இருக்கும். ஓடு M4 ஓடு 2 ஹெட்ஷாட் ஓடு. வந்தோடனே ஃபஸ்ட்டே 2 ஹெட்ஷாட்டு. தமிழ் ரிவே தமிழ் தயவு செஞ்சு ரிவே பண்ணுங்களே. இப்பெல்லாம் வாடாதீங்களே. ரிவே பண்ணிக்கலாடுங்களே. ஹிஸ்ட்டுக்காரா கொஞ்சம் ரிவே பண்ணுது. எனக்கு தெரிஞ்சு போச்சு இவனும் பண்ண மாட்டாங்க. தமிழா தயவு செஞ்சு இங்கே இருக்கேன். வந்து ரிவே பண்ண வேண்டியதான்ல. வாங்க வாங்க வாங்க, இங்கே ஓடி வா இங்கே வா. இல்லை இப்படிலாம் இல்லைங்களே, சத்தியமாக சொல்கிறோம். வந்துட்டான் சொல்லுவா. முடிச்சிட்டாங்க. இப்போ நான் இதை ரெட் கலரில் மாற்றிட்டேன். எப்படி தானே பார்க்குறீங்க? ஜீம் பூம் பா எப்படி மேக்ஸ் ஆகிட்டா அது வரைக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் மூணில் போனாலும் அறிவாளிகளாக இருந்தால் உண்மையிலே நம்ம வந்து சாதிச்சிடலாம். இந்த மாதிரி ஃப்ளாஷ் ஃப்ரீஸை இங்கேயே போடுறது. எனிமிக்கு எஸ்கேஸு அட பைத்தியக்காரனடா. எஸ்கேசி எப்படிப்பட்ட கன்னு. எனக்கு தெரிஞ்ச இதில் ஒருத்தி ஆஃப்லைன் போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஆஃப்லைன் போனாலுமே எஸ்கேஸ் வாசிங்களா போடு. அவ்வளோதான், ஜம்முன்னு அடிச்சாச்சு. ஈஸி கேம். இவன் எப்படி இல்லை மேலே வந்தான். நான் ஃபஸ்ட்டு இல்லை வேற எவனா வந்துட்டான் அதுக்குள்ளே. அவன் 4 கிலி தான் டேமேஜில் அவன் வந்து என்னோட கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கான். நீல் பாக்ஸில் என்ன வந்திருக்கு? கரீனா, மிஸ்டர் கரீனா, யூஆர் த பைத்தியம். இதெல்லாம் டெலீட் பண்ணிடணும். ஓகே, நம்ம மட்டும் பிளாட்டினம் 5 அடித்தாச்சு. இன்றைக்கி டைமண்ட் 1 போகிற வரைக்கும் இன்றைக்கி மேட்ச்சு அப்படி தான் இருக்கும். இன்னொரு முடிஞ்சால் ஒரு 10 ஸ்ட்ரைக் வச்சா எப்படி இருக்கும்? டைமண்ட் 4க்கும் 4th போயாவான். போடே நிஞ்சாவா. ஜூலை 30 வருதுதான். ஜம்முன் இருக்குங்களா இட்டாச்சு.
நம்மளுக்கு அது ஏதோ ஒரு பண்டில் சொன்னாங்களே, அந்த பண்டில் தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக. நானும் எடுத்துருவேன். முக்கியமாக இந்த ஐடியில் தான் எடுப்பேன். ஏன்னா பெரிய ஐடியில் விளையாடுறத விட நம்மளே இது பண்ணுற ஐடி தான் நல்லா இருந்துச்சு. அதனால் ஃபிஸ்ட்டு முக்கியமாக இந்த கன் ஸ்கின்லாம் விடுவானுங்களா, அதெல்லாம் எடுப்பானான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அதெல்லாம் எடுக்க மாட்டேன். சொல்கிறேன், அதெல்லாம் முடிஞ்சால் எடுக்கிறது. போடு 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 ஒரு ஃப்ளாஷ் ஃப்ரீஸ். எப்படில நான் போட்டாச்சு. போடு 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 போடு. அவ்வளோதான். எங்கேருந்து அடிச்சிருக்கான்? இங்கேருந்து அடிச்சிருக்கான். இப்படி கரெக்டாக 4-5 புல்லட்டு வாசிக்கலி தட்டி தூக்கியிருக்கான். எனிமி டீமுக்கு வந்து 1v3. இவன் ஃபிஸ்ட் வச்சுருக்கணும். இல்லை இல்லை இல்லை, போடு போடு அடியே போடு. போடு தம்பி அம்மோட்ட. டன் டன். எப்படி போட்டான் பார்த்தீங்களா? இவன் தான் மாஸ். மேக் 10 தான் அந்த டைம் இங்கே தாம்சன் எடுப்போம். இதுக்கு தாம்சன் எடுத்துட்டோம். ஆமாம், அதுவே எடுப்போம். இப்படி தான் அப்புறம் சுட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்தலாம் இப்படி குத்த நேரம் சவுண்டு கேட்கும். விஎஸ்கே கிடக்கு. தம்பிகளா இனிமிகளா போடி. தாம்சன் தலைமை எனக்கு தெரிஞ்ச ஆஃப்லைனு. யாரெல்லாம் நம்மளுக்கு நாங்களாம் ரிவைவ் பண்ணி விளையாடுவோம்ப்பா. இவனும் அப்படி தான் இருந்திருக்கான். தலைவா உனக்கு இது இருக்கான்னு தெரியல. இது இல்லை, போட்டிருக்கேன், வேணா எடுத்துக்க. ஒருத்தன் மேலே இருக்கானா? இதுக்குள்ள இப்படிலாம் வாசிக்கல தப்பு. பரவாயில்ல, நம்ம பிறகு தான் வந்திருக்கு. ரிட்டன் அவனை மட்டும் கம்பேக் கொடுத்தான். அவ்வளோதான். நல்ல ஸ்கின் இருக்கு. அதுவுமே அந்த நம்ம அந்த கிரில்டில் வந்து அந்த இதுதான் 400 புல்லட் இருக்கு. ஆமாம், விஎஸ்கே வச்சுருக்கோம்ல. இங்கிருந்து அடித்தா என்ன? எங்கே போன? தலைவன் அங்கே இருந்திருக்கான். தலைவரை நான் மெடிக்கேட் எடுத்துக்க. வேற எங்கே இருக்கானு? அழகாக அடிக்க வேண்டியது நான். தலைவனுக்கு சரியான டேமேஜோ. ஏன்னா அவசரப்பட்டீங்க யாரையும் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மேட்ச் வாங்கிட்டாங்களே, அதையும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்களா? பரவாயில்ல, இந்த டைமும் நம்ம தான் வந்துருக்கு. நான் M4 எவனோ இந்த டைமும் மேக்ஸ் போட்டாச்சு. கரெக்டாக இருக்குது. 3 கில் தான் எடுத்துருக்கேன். போட்டு புல்லட்டை தீர்க்க முடியாது. இந்த ஒரு மேட்சும் போய் அடித்தா 5th ஸ்ட்ரைக்கு.
போடு. அவனெல்லாம் அடிக்கவே முடியாது. நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே மேலே ஏறி போக போகிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் மேலே போயிருப்பான்னு பார்த்தா தலைவனை ஏற்கனவே அவனை கதையை முடிச்சு வச்சுருக்கானா எனக்கு தெரியாமல். எனக்கு ஒரு செகண்டில் உயிர் பய இது என்னடே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. அதிகமாக என்ன போட்டுருக்கு, ஒரு கிரனேட் இருக்குது தூக்கி போட்டேன். எப்படி நம்மளுக்கு தான் போய் அது உறுதி போடு. எப்படி அவன் நம்ம முட்டியில் ஈஸியில் இல்லையா அவன் என்ன நிற்காம. ஐயோ ஈஸா போடு. அம்மா முடிச்சிட்டானால ஒரு செகண்டில் முடிச்சிட மாட்டானா நான் நினச்சேன். 5th ஸ்ட்ரைக்கு ஜம்முன்னு 5 ஸ்ட்ரைக்கு வச்சாச்சு. 3 வாங்கி போடலாம். மக்களே நம்ம ஐடியா என்ன தெரிய மாட்டேங்கி. இன்னும் இத்தனை ஸ்ட்ரைக் வச்சுருக்கோம் அது தெரியல. சரி என்னவோ பண்ணிட்டு போகுது. நான் ஓகே இது முக்கியமாக இதான் இந்த ஃபிஷ் தான் ஜம்முன்னு இருக்கா. முக்கியமாக இதெல்லாம் கிடச்சதுன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுக்கடுத்து இது இந்த எமௌண்ட்டு இப்படி இந்த எமௌண்ட்லாம் போட்டால் அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் வேண்டாம். சரி முடிஞ்சால் யாரையாச்சும் கூப்பிட்டு பார்ப்போம். வந்தானோன்னா ஜம்முன்னு இருக்கும். தம்பியில் 5 ஸ்ட்ரைக் வச்சுருக்கோம்லண்ணா. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மேட்சுமே பூய் அடித்தாலுமே எனக்கு தெரிஞ்சு எப்படியுமே ஸ்ட்ரைக் இதாயிருமா இருக்கும். 8 ஸ்ட்ரைக் வந்துடும். அம்மா அவனே போயிட்டான். மாஸ்டர் பிளேயரை கூட்டிகிட்டு போக முடியுமா? மாஸ்டர் பிளேயரை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம அங்கே போய் அட்டி வாங்கிறதுக்கு நல்ல வேலை அவனை இது பண்ணல. இவனா சரி எவனோ ஒருத்தன் ஒரு செகண்டில் மாஸ்டர் பிளேயர் கனெக்ட் ஆகிருக்கான். அதாவது அந்த இதே நான் தான் கூப்பிட்டேன். இன்னொரு 3 மேட்ச்சு பூயை எப்படியாச்சும் அடிச்சிடலாம். பரவாயில்ல அவளும் பாட்டு மாதிரி தான் தெரியுது. அதனால் அடிச்சிடலாமா இருக்கும். அப்புறம் வேறு நம்ம டீமில் கோப்ரா பிளேயர்லாம் இருக்கான யாருன்னு தெரியலனா ஒருத்தன் கோப்ரா அந்த பேட்ச் வச்சுருக்கான். தம்பி ஒன்று வந்து நான் வந்து பலியாட அனுப்பி விட்றேன். ஆனால் அதை வந்து இவனுக்கு தெரியாது. நம்ம போகிறோம். கிளை அம்மா ஒரு டைமில் கொஞ்சம் விட்டுருந்தா நேரத்துக்கு அவ்வளோதான். எப்படி ஜம்முன்னு ஆகிருக்குன்னா இப்படி தானே இருக்கணுங்குது. ஃபஸ்ட் ரவுண்டே ஜம்முன்னு இருக்கு. இப்போ வந்து அவன் வந்து நீ மட்டும்தான் தம்பி ரிவே பண்ணுவியா? நாங்களும் எங்கள் டீம் ஆட்களை ரிவே பண்ணுவோம். அப்படிங்கிற நேரம் பார்த்தாலும் ரிவே ஒரு பெரிய பேர் ஓடு தம்பி. நீ தான்மா வீரன் சூரன். எம்மா ஒரு செகண்ட் இல்லை நீ வா பூ வந்தால சரியா போயிட்டு அதுல எப்படி 3 கில்லு டான் 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 டான். நல்ல வேலை சொய்த்தெடுத்தேன். அங்கே மட்டும் சொய்த்தெடுக்காமல் அது பேர் எதுவும் உண்ட கட்டானா வச்சுருந்தேன்னா
நேரத்துக்கு நான் இப்படி 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 பண்ண முடியாது. அடுத்த என் கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரிஜினல் அந்த பேக் அவன் யார் வச்சுருக்கான்? இவன் தான் இந்த சைடு போகிறவன் தான். நான் கண்டுபிடிச்சிட்டேன். கோப்ரா பேட்ஜெலாம் வச்சுருக்கான். இது தம்பியில் எங்கே போனேன்? ஐயோ, இது நான் 10 ஸ்ட்ரைக்கு வைக்கணும். நீ தயவு செஞ்சு வாரியா? ஜம்முன்னு இப்போ தானே டீமுங்கிறது இப்படி தான் இருக்கணும். எம்மா முடிச்சிட்டானோல ஒரு வழியா. கோப்ரா பேட்ஜ் டக்குன்ட்டு 3 கிலோ அடிச்சு தூக்கிட்டான். நல்ல வேலை. தாம்சன் எடுக்குமா மேக்டனா? எம்டன் எடுத்தா ஓகே வச்சுக்கிடுவோம். தலை வந்து எவோ வச்சுருக்கானா அப்படி தெரியல. பட் ஆனால் வந்து ஒரு லெஜெண்டரி காஸ்டியூம் வச்சுருக்கான். அது மட்டும் நல்லாவே தெரியுது. நாக் பண்ணிட்டாங்க. கிங் ஃபிஷர் ஆச்சு. 2 பேர் கிங் ஃபிஷர் ஆச்சு. நல்ல வேலை கொஞ்ச நேரத்துக்கே முன்னாடி வந்திருந்தா. என்னல உங்கள் பாட்டுக்கு கில்ல தட்டி தூக்கிட்டே இருக்கீங்கள. ஒரு 5 செகண்டு. இது காணுங்க. இன்னும் வந்துட்டு ஓட்டு தலைமை ஈஸி அடிச்சிட்டான். எனக்கு அப்பவுமே ஒரு டவுட் இருந்தது. ப்ரோ பிளேயர்லாம் ஈஸி அடிக்கிறது தான் நல்லதுன்னு நினச்சேன். அதே போல் அடிச்சோம். 2மே ரெட் கலரில் இருக்கா? இந்த மேட்ச் மட்டும் பூயா அடிச்சுன்னா 6 ஸ்ட்ரைக் ஆயிரும். ஜம்முன்னு இருக்கும். ஏற்கனவே 5 பூயா. நினச்சி பாருங்கள் 10 ஸ்ட்ரைக்கு எப்படி இருக்கும். சும்மா அப்படி தான் இருக்கும். தம்பிகள்லாம் எங்கே போனீங்க? இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அவுட் ஆகாமல் விளையாடணும். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும். நம்ம வந்து இதாகாமல் நாக்காகாமல் இருக்கணும். இப்போது நாக்காவனாலுமே உடனே என்னாகும்? எம்பிஃபை எடுத்துருவானு. கிளை பின்னாடிலாம் அடிக்காதீங்கடே. வா வா வெளியே வா. வா இங்கே தானே வருவா. வா இவன் மட்டும்தானே போ. எம்மா ஒரு செகண்ட் என் கடையும் முடிச்சிருப்பான். போடு ஜம்முன் இருக்குங்களா? ஆனால் தலைமை சத்தியமாக எதுக்கு இந்த மாதிரி பாட்டு காஸ்டியூம் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. தம்பி ஒன்று வந்து நான் வந்து ரிக்வெஸ்ட்டு கூப்பிட்றேன். பரவாயில்ல. இந்த டீம்லலாம் எல்லாருமே நல்லா தான் விளையாடுறானு. போடு எவனோ ஒருத்தர் கூப்பிட்ருக்கான். தம்பி நீ தயவு செஞ்சு மேட்ச் மட்டும் ஸ்டார்ட் கொடுக்குறியா? இப்போ கொடுக்குறியா வேண்டாமா? நீ கொடுக்குறியா இல்லைன்னா வெளியே போட்டான். இவன் வந்து வா. தம்பி ஏன்பா 68 போய் கொண்டு அடிச்சிருக்கானா? அப்போ ஓகே தான். ஃபால்கோ யாருக்குது அது? ப்ரைமில் 4 எங்கள் டீம். இங்கே பாருங்களா அங்கேயே எங்கள் டீமில் இந்த 2 பொண்ணுங்களும் தான் நினைக்கிறேன். 2 பேரும் 7 ஸ்ட்ரைக்கு, நான் 6 ஸ்ட்ரைக்கு. எப்படி இருக்குது? ஒருத்தன் எலிமினேட் ஆகிட்டான்.
எதிர்க்க டீம்காரன். அப்போனா எங்களுக்கு தான் சாதகமாக போச்சு. ஆமாடே எனிமி. இலை டும் டும் இலை அவ்வளோதான் முடிஞ்சு. இன்னும் ஸ்ட்ரைக் வைக்க முடியாது. என்ன வாழ்க்கை. இவனை பார்த்தீங்களா போடு டான் 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 எமௌண்ட்டு. இப்போ நான் பார்த்ததை நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்களா? இந்த பொண்ணு லால் எமௌண்ட் போட்டுச்சு. எனக்கு கொஞ்சம் சரியான பிளேயராக தான் இருக்கா. இவ கூட நம்ம வந்து போனோம். டெசர்ட் எடுக்கிறதுலாம் இதுதான் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இவங்க கூட போகிறது தான் ஒரு உசிதமான செயலாக தெரியும். சரியான லால் எமௌண்ட்லாம் போட்டிருந்தாடே, நான் பார்த்தேன் லிட்ரலி. ஓடு அவன் மட்டும்தான் ஈஸி. அழகாக முடியும். இல்லை அட செத்த பைக்கிலலா இவன் மட்டும்தான் இருக்கா. முடிச்சிருவாலாம். முடிச்சாதான் நல்லது. அவன் இங்கே இருக்கான்டி. உன் கையில் மேக்ஸ் ஒன்று வேறு வச்சுருக்கான். அவங்க சத்தியமாக ஓல்டு பிளேயர் தான் நினைக்கிறேன். குரோனோலாம் MP40 வச்சுருக்கான். MP5 எனக்கு தெரிஞ்சு இவங்க முடிச்சிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போடு ஹெட் ஷாட்டு. லால் எமௌண்ட் போடுமா ஏக்கா? ஐயோ இவன் எனக்கு தெரிஞ்சு பாட்டுன்னு தான் நினைக்கிறேன். லால் எமௌண்ட் வச்சுட்டு போடாமல் இருக்காடே. அப்போ இப்படிப்பட்டவளாக இருக்கா? நானாக இருந்தால் தான் போட்டுருக்கேன். கன்ஃபார்மாக போட்டேன். இப்படி இல்லை, அது வந்து இன்னொரு விதமாக வரும் லால் எமௌண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஓல்டு பிளேயருன்னு நினைக்கிறேன் லிட்ரலி. அதனால தான் எமௌண்ட்டு போடல. இல்லைன்னா எமௌண்ட்டு போட்டிருப்பாங்களா இருக்கும். ஐ திங்க் தான். அவன் ஆஃப்லைன் பிளேயர் நல்லா கேட்பான். அவனை அடிக்கலாம். கொஞ்சம் ரிவல்ஸ் போய் எப்படி இல்லை கரெக்டாக அதை போட்டிருக்கேன். டும் பண்டில் காட்டி விழுந்தது. அவ்வளோதான். எப்படி எமௌண்ட்டு போடுவியா? என்ன கண்ணு எந்த கண்ணு? மேக்ஸ் 7. தேங்க்ஸ்மா ஃபார் த மேக்ஸ் 7. என்ன கண்ணு? மேக்ஸ் 7மே நான் சரியான பிளேயர் தான். அது MP5. இந்த இவன் எடுத்துட்டான். இப்போ இப்படி ஓப்பன்லேயே போகக்கூடாது. ஒருத்தர் லாங்கில் போயிட்டுருக்காங்க. என்னை மட்டும் யாரும் அடிச்சிடாதீங்க. யார் அது? நான் வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தால் தான் தெரியுது. அவங்க ரிவே இப்படி ரிவே பண்ணிலாண்டாதான் அடுத்த நேரம் நம்மளுக்கு எதாவது ஒன்றாலுமே ரிவே பண்ண வருவாங்க. இப்போ லிட்ரலி இங்கே க்ரோஸாக கிடந்தது. க்ரோஸாக அதுக்குள்ளே காணாம போயிட்டு கையில் மேக்ஸ் இதுக்கு தான் க்ரோஸ் அடிக்கிறது தான் நல்லது.
ஏன்னா இப்போ நான் மேலே போயிட்டாலுமே அழகாக இது பண்ணலாம். இப்படி இங்கே வந்து நீ போட்டு வேஸ்ட்டு. அங்கே போய் போடணும் போட்டா அமௌண்ட்டு. ஏன்னா அவன் போட்டால் நம்ம அதனால் ரிவெஞ்ச் கொடுக்குறோம். சரி ஒரு செகண்ட் மறுபடியும் வந்துருக்கோம். வாசிங்களா போடு இப்படிதான். சே இப்படிப்பட்ட ஓல்டு பிளேயராக இருந்த மாதிரி நீங்கள் வந்து இப்படிலாம் ஒரு செகண்ட் அடிக்கலாமா? அவ்வளோதான். என்ன நம்மளுக்கு ஒரு கிலோமே கிடைக்காது. ட்ரிபிள் டிக்லாம் அவ்வளோதானே. லிட்ரலி இவன் எடுக்கலையா என்ன? 7th போயா 6 இயர்ஸ் ஓல்டு பிளேயர் போடு. 8 ஸ்ட்ரைக்கு. தயவு செஞ்சு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே ஒரு நிமிஷம் நின்றுங்கடி. M4 இவனுக்கு இந்த ஸ்கின் நல்லதாக இல்லை. இப்போ கரெக்டாக இருக்கும். அவன் ஒரு ஸ்டார் அடித்தா டைமண்ட் 5 போவான். நான் டைமண்ட் 1 போவேன். எப்படி சூப்பராக இருக்கலாம். இந்த மேட்சுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த சைடு ஹீரோயிக் பிளேயராக இருக்கானுங்க. இந்த சைடு வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான் முடிச்சு விட்டா இங்கே போங்க. ஆனால் நம்ம ஒரு வேளை ஹார்ட் ஒர்க் கொடுத்து லேண்டாக வாய்ப்பு இருக்குமா இருக்கும். ஆனால் அவ்வளோ ஒன் டாப் பிளேயராக வருவாங்க. எப்படி ஜம்முன்னு அடித்தாம்னா ஒன் டாப். ஜாஸ்மின் இப்படி அவன் 4 மட்டும் போட்டானா. இதான் சொன்னேன் இந்த மேட்ச் வாய்ப்பே இல்லைன்ட்டு. அவ்வளோதான் வாய்ப்பே இல்லை. இந்த ஸ்ட்ரைக் வந்து இந்த டைம் முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி 8 ஸ்ட்ரைக்கு வைக்க போகிறேன் நான். அதுக்கடுத்து நான் வந்து நாளைக்கு தான் விளையாடுவேன். ஏன்னா இன்றைக்கே வச்சு ஒரு மேட்ச்சை போய் தோற்றுட்டு இருந்து நம்ம வந்து ஸ்ட்ரைக்கை மறுபடியும் கூட்ட முடியாதுல்ல. இது இங்கேருந்து அவ்வளோ ரேஞ்சு போகுமா என்ன? கரெக்டாக எப்படி உள்ளே போயிட்டான். கொஞ்சம் தள்ளி இல்லை என்னே இதுக்குள்ள உட்காந்துருந்தா ரிவ்யூ பண்ணுவேன். அவன் போயிட்டான். இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா எப்படிடே ஒரே புல்லட்ல என்ன இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா இவன் இங்கேருந்து வாரானா. இப்போ ஒன் டாப் கரெக்டாக அடிப்பான். இப்படி சொன்னா இப்பெல்லாம் எமௌண்ட்டு போடாதீங்கடி. என்கிட்ட இப்போ அந்த ஐடியாவும் இல்லை. எங்கள் அம்மா ஃபோனில் லாகின் இல்லை. அந்த ஃபோன் எதிர்த்து இருந்ததுன்னா நேரத்துக்கு இவனெல்லாம் செத்து போயிருப்பானு. அதில் இவனோட மோசமான அமௌண்ட்லாம் இருந்தது. சரி கரீனா இதுக்காக இந்த டைம் இப்படி ஓல்டு பிளேயராக விட்ருக்கானோ. கரீனா தயவு செஞ்சு இந்த டைம் எல்லாரையும் அடி வாங்க வச்சிரு. அதான் நல்லது எனக்கு.
இல்லை இல்லை இப்படி தாண்டி பண்ணுது இந்த கன்று. இப்படி கரெக்டாக வந்திருக்கானா. இப்போ அடியே வாங்க, ஜம்முன்னு அடி வாங்குவோம். கரெக்டாக இப்படி வந்து அப்படியே நின்றுது. கோப்ரா MP40 வச்சுருக்கானு. போடு, அவ்வளோதான். போடு 2 டவுனு வச்சுருக்காரு தலைமை. இங்கேருந்து என்ன பண்ணுறான்? பேரல் மறுபடியும் எடுத்திருக்காரு. யாமலே இப்படி பண்ணுறீங்க லிட்ரலி. ஏஸ் ஒரு 5ஆம் லெவல் கோப்ரா. வாய்ப்பே இல்லை, முடிச்சு விட்ருவானே. MP40 டபுள் வரணும். இது இந்த மேட்ச் எப்படியாச்சும் அடிச்சிடலாம்னு நினச்சேன். அவன் கோப்ரா MP40 எடுத்துகிட்டு வந்து நீ என்னடா ஸ்ட்ரைக் வைக்கிறது அப்படின்னு சொல்லிலாம் கொண்டு வந்திருக்கான். டபுள் வரலோட MP40 பெரிய கன்று தான். அதில் வேற பன் MP40. இப்படி அங்கேருந்து ஒருத்தன் வாடி வாரான். சோலோவாக முடிக்க முடியுமா? நான் வாய்ப்பே நான் நினைக்கிறேன். இது இப்படி தாண்டே பண்ணுது இந்த கன்று. இது அவன் எங்கே இருக்கானோ இல்லை, அவன் டெசர்ட்லேயே எல்லாருக்கும் அடிச்சிட்ருக்கான். இங்கே வந்திருக்கான். ஏய் 3v3 இப்போ மாதிரி முடியாது. இவன் கையில் 2 பேரும் மேக்ஸ் ஆகலாம் முடிஞ்ச மாதிரி தான். அடிப்பீங்க இப்போ கரெக்டாக வருவான். கோப்ரா MP40 வச்சு அழுத்துலாம். அவ்வளோதானே, மொத்தமாக போச்சு. 7 ஸ்ட்ரைக் வச்சு மொத்தமாக போச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்கள லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண இருக்கட்டுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெரில். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.